பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள ஒரு கிராமத்தில் விழுந்த வெடிபொருளை இந்திய ராணுவம் செயலிழக்கச் செய்தது. அந்த காட்சியை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த வெடிபொருளானது எங்கிருந்து வந்தது? மேலும் விவரங்கள் என்ன? இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நேற்று பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியது. அதனை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தியது. இதனுடைய உடைந்த பாகங்கள் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பல பாகங்களிலும் விழுந்திருக்கிறது. பஞ்சாப் மட்டுமின்றி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் கூட விழுந்திருக்கிறது. அதனை அங்கு இந்திய ராணுவத்தினர் சென்று கூட்டு தேடுதல் வேட்டையை மேற்கொண்டு அவற்றை எல்லாம் கைப்பற்றி வருகின்றனர். இன்று காலை கூட பஞ்சாபின் ஹோஷியார்பூர் பகுதியில் சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பாகிஸ்தானை சென்ற ஒரு ஏவுகணை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அவை இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல்தான் இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட எரிபொருள் போன்ற ஒரு பொருளையும் இன்றைக்கு ராணுவத்தினர் கண்டெடுத்திருக்கிறார்கள். அது அபாயத்திற்குரியது என்பதால் ராணுவத்தினர் அதனை வெடித்து செயலிழக்க செய்துள்ளனர். அவற்றை கார்டான் செய்து மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக அவற்றை முற்றிலுமாக வெடிக்க செய்து செயலிழக்க செய்துள்ளனர். இந்த வெடிபொருளை செயலிழக்க செய்யவில்லை என்றால் இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்? என்ன தகவல்? நிச்சயமாக இந்த ஏவுகணைகளோ அல்லது இந்த ஷெல்ஸ் போன்ற இந்த குண்டு வகைகளோ எப்போதுமே அபாயத்திற்குரியவைதான். அவை முறையாக செயலிழக்க செய்யப்படாவிட்டால் தவறுதலாக அந்த இடத்திற்கு செல்லும் போதோ அல்லது அவற்றை கைப்பற்ற முனையும் போதோ நிச்சயமாக அவை வெடித்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அந்த வகையில் தான் அமிர்தசரஸ் பகுதியில் விழுந்த பாகிஸ்தானை சேர்ந்த அந்த ப்ரொஜெக்டைல் என்று சொல்வார்கள், எரிபொருள் போன்ற ஒரு வகையை சேர்ந்தது. தற்போது ராணுவத்தால் முறையாக டிட்டோனேட் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு ஐஇடி போன்ற எந்த ஒரு வெடிபொருளாக இருந்தாலும் அது அபாயத்திற்குரியது என்றால் நிச்சயமாக அவற்றை தனிமைப்படுத்தி அவற்றை வெடித்து செயலிழக்க செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவற்றால் தண்ணி வெடி போன்று எப்போது வேண்டுமானாலும் பாதிப்பு என்பது ஏற்படும். அந்த வகையில் தான் தற்போது இதையும் முறையாக வெடிக்க செய்து டெட்டோனேட் செய்யப்பட்டிருக்கிறது. இனி இதன் மூலம் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நன்றி ரமேஷ், உங்கள் தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.